அப்படிங்களா? மகிழ்ச்சிண்ணா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட கடத்துங்கண்ணா. ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சிச்சு தமிழ் தேசியம் என்ன, நாம யாருன்னு நம்ம தூங்கின்னு இருந்ததை நம்மளை எழுப்பிட்டாரு. அப்ப நம்ம வேலை என்னது, நம்ம ஒரு 10 பேரை எழுப்பணும். அதானே விஷயமே. என்னன்னா யாருக்கும் அசராதா என்னைக்குமே நான் வாழ்த்துவேன் அவரு. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இப்ப நடக்கிற கவர்மெண்ட் இப்ப நடக்குது. கவர்மெண்ட் பண்றாங்க எடுத்து கேட்கறது இவர் தான், சீமான் தான். உண்மை. எதுக்குமே அஞ்சாம எடுத்து கேட்க எல்லாம் பயப்படுறாங்களே, கேட்கறதுக்கு பயப்படுறானுங்க. எடுத்து கேட்கறது இல்லை, அதுவே பெருமை தான் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். பயமுடி தான் இருப்பாங்க அவங்க, எங்க பயத்தை இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவங்க அவரை பற்றி சொல்கிறதுக்கு அச்சுப்படுங்க. ஏன்னா இங்கே வாழணும். அவர் நம்ம மக்களுக்கோசம் கஷ்டப்படுறாரு, மக்கள் யோசிக்க மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவன் பின்னாடியே மோந்து போகிறானுங்க. என்னதான் மக்களும் இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். என்னங்க சாதாரண விஷயம். ரொம்ப நன்றிண்ணா. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கடத்தணும். நம்மளுடைய கடமையா, பிறவி கடமையா நினைச்சு பண்ணுவோம். உண்மைண்ணா. நம்ம ஆள் நம்பர் வச்சிருக்கேன், எல்லாம் டைரியில் வச்சிருக்கேன். சிறப்புண்ணா சிறப்புண்ணா சிறப்பு. நம்ம எதுக்குமே அஞ்சது நாம கிடையாது. நம்ம அண்ணன் பின்னாடி இருந்தா நம்ம யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. திருட்டுத்தனம் பண்ணலாம் பைபிள்லாம். அவர் என்ன கேட்கறாரு, நான் தனித்து தான் நினைக்கிறேன், எங்க அவனுக்கு கூட தேவைன்ற இல்லை. ஆனா அவர் தெரியுமா இருக்காரு. இதுதான் நான் பாராட்டுவேன் அவரை. இங்கே கூட்டணி அங்கே கூட்டணி ஓடுறாங்க, அவர் கூட்டணி போறாரு. டெபாசிட் காட்டுறாரு இல்லை. 36 லட்சம் சொல்லும் போதே ஒரு கர்வம் இருக்குது நம்மளுக்கு. ₹1 செலவு இல்லாம, ஒரு அப்படியே பிரபலமான முகம் இல்லாம, நின்ன வேட்பாளர் யாராவது பிரபலமான முகம் இல்லாம 10 நாள்ல சின்னத்தை கொடுத்து 10 நாள்ல சின்னத்தை கொடுத்தான் நிக்க வச்சு 36 லட்சம். போடுற பால்லாம் ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி. இந்த தேர்தல் பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு மாற்றம் வரும். அப்படியாண்ணா? வாக்கு தெய்வ வாக்கான்னு நினைக்கிறேன். நன்றிண்ணா, நன்றி. வரட்டுங்களா? போட்டு சொல்லு. போட்டு போட்டுருங்க. அடுத்த தலைமுறை அவர் சொல்றது உண்மைதான். பேசுறது எல்லாமே உண்மை, சத்தியம். கேட்டு இந்த இடவா இது பிச்சை எடுக்கணும், உரிமையை கேட்கணும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர் போராட்டத்துக்கு அண்ணன் கடமை. ஒவ்வொரு நாளும் மக்களோட பிரச்சனையை தன் பிரச்சனையை எடுத்து தோல் மேலே போட்டுக்கணும் ஓடக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். நீ பார்த்துருப்ப, ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லா திராவிட கட்சியும் வரும். ஆமாம். மக்களோட பிரச்சனைக்கு போய் நிற்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இல்லைனாலும் இருந்தாலும் அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான் வரும். சரிங்களா? சரி. அந்த ஒரு முறை 2026 உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், அம்மா அப்பா எல்லார்ட்டையும் சொல்லுங்க, எல்லார்ட்டையும் கடத்துங்க. நம்மளுடைய உரிமையான விஷயம். கேரளத்தில் இருந்தேன் இப்போ முன்னால். 14 வருஷம் நான் இங்கே ஜோதி நகரில் இருந்தேன். இப்போ படத்தில் எங்கேயும் இங்கே இருக்கு. சரிங்க சரிங்க. சரி சரி. நீங்கள் சீமான் என்ன பேசுகிற கேட்டிருக்கீங்களா? சரிம்மா. சரி சரி. உங்களை பேசுறதுலாம் பார்ப்பேன். இவர் பேசுகிற கேட்குறீங்களா? ஓட்டு போட்டிங்களா போனாட்டி? இந்தியா. ஓட்டு எங்கே இருக்கு? ஓட்டு எங்கே இருக்கு? இங்கே தான். போட்டிங்களா போன தடவை? போன தடவை போடலை. இந்த தடவை போடுங்க. நமக்கான ஆட்சி நாம தான். ஓட்டு போட்டா அது பயனுள்ளதா இருக்கணும். அதுக்காக போட்டு போட்டீங்கன்னா பயனுள்ள. நான் சொல்றேன், எங்களுக்கு ஓட்டு போட்டு 36 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ பரந்தூர்ல 5000 ஏக்கர் விவசாய நிலத்தை அழிச்சு ஏர்போர்ட் கொண்டு வராங்க இல்லையா, அதை கொண்டு வராம நாம தடுத்து வச்சிருக்கோம். விவசாய நிலங்களை அழிச்சு 8 வழி சாலை, இதை கொண்டு வராம தடுத்து வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு பறி போகாம கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற வேலை வாய்ப்பை நாங்கள் பாதுகாத்து வச்சிருக்கோம். குறிப்பா தமிழ் மொழி அழியாம ஓரளவு பாதுகாத்துட்டு இருக்கிறது நாம் தமிழர் இருக்கிறதுனாலதான். இருக்கிற மலையெல்லாம் அடைச்சு உடைக்கிறானுங்கல்ல, குறைஞ்சபட்சம் நாங்க இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் மலையாவது இருக்குது. நீங்க போடுற ஓட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்குது. நாங்க நாம் தமிழர் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் இன்னும் தமிழ்நாடா இருக்குது. இல்லைன்னா 2 கோடி வட இந்தியன் வந்துட்டான் உள்ள. கோலத்துல பாக்குறீங்களா எத்தனை பேர் இருக்கிறான்ட்டு?
இந்த தெருவெல்லாம் என்ன மாறிடுவான், வட இந்தியன் தெருவா மாறிடும். இங்க அவனுக்கு எம்எல்ஏ தேர்தல்ல ஓட்டு போடாக்க பிஜேபி இடம் கொடுக்கும், திமுக இடம் கொடுக்கும். ஹிந்திலேயே நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுவான், திமுக காரணம் ஓட்டுவான், பிஜேபி காரணம் ஓட்டுவான். வச்சுப்பாங்க ஐயா, வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம தான் பாதிக்கப்படும், தமிழ் தான் நம்ம தான் பாதிக்கப்பட போறோம். 70 வருஷமா நீங்க ஓட்டு போட்டு ஒரு தலைமுறை வந்து நாங்க தெருவுல கத்துற மாதிரி ஆகிட்டீங்க. விவசாயம் கிடையாது. ஏரியில 12 அடி ஆழத்துக்கு மண் எடுக்கிறான். நாங்க தடுத்துதான் நிறைய ஏரியை தடுத்து வச்சிருக்கிறோம். ஐயா நீங்க ஆசிரியர் இருந்துக்கிறீங்க, இப்ப ஆசிரியர் என்ன பண்றாங்க, யாருக்கும் இது கொடுக்கவே இல்லை, ஆளே எடுக்கல ஆசிரியர் பணிக்கு. புரியுதுங்களா? ஆசிரியர் ஆமா, நீங்க தான் ஆசிரியர் இருந்தீங்க, நான் தான் உங்களுக்கு படிச்சேன். இப்ப அதெல்லாம் தடுத்து வச்சிருக்காங்கல்ல ஐயா. ஓட்டு வேஸ்டா போகுதுன்னு நினைக்காதுங்க. நம்ம ஜெயிக்கிற பக்கம் நிற்க கூடாது, நம்ம நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கணும். சரியா? இந்த இடம் நம்ம இங்க நிக்கிறோம், நமக்கான அரசியலுக்காக நிக்கிறோம். திருப்பூர் ஒரு சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் 25,000 ஓட்டு வாங்கியிருக்குது போன பாராளுமன்ற தேர்தல்ல. இந்த தடவை நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டீங்கன்னா 50,000 ஓட்டு வாங்கினோம்னா நம்ம தான் சட்டமன்றத்துக்கு போறோம். திருப்பூர்ல அரசு மருத்துவ கல்லூரி திருப்பூர்ல கொண்டு வரோம். எல்லா அரசு மருத்துவமனைகள் நிறைய இடத்துல கொண்டு வர போறோம். கல்வியும் மருத்துவமும் இலவசமா கொடுக்க போறோம். நாம் தமிழர் முதலமைச்சர் வீட்டு பிள்ளை, அரசு அதிகாரி வீட்டு பிள்ளை, எம்எல்ஏ வீட்டு பிள்ளை எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அரசாங்க பள்ளிக்கூடம் பாதுகாக்கப்படும். இங்க செலவழிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் ஒதுக்குறான். அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு கழிவறை கட்டுறது காசு ஒதுக்க மாட்டேங்கிறான். ஒரே போட்ட சாலையை நோண்டி நோண்டி பல லட்சம் கோடிக்கு போடுறான். இந்த முட்டைக்கு சேவ் பண்ற மாதிரி 950 கனமீட்டர் மழை பெய்யுது, அதை கடலுக்குள்ள விட்டுட்டு நம்ம நெம்மேலியில கடல் நீரை குடிநீர் ஆக்குறாங்களா 50,000 கோடிக்கு செலவு பண்ணி. அதுதான் சொல்றான், மழை பெய்யறத ஏரி கட்டி பாதுகாக்கலாம்ல. முட்டைக்கு செலவு சேவ் பண்ணுவோம் தெரியுமா, வேலையத்து அந்த வேலை தான் பாக்குறானுங்க இவனுங்க. முட்டைக்கு மயிர் எடுக்கிற வேலை. தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பா சொல்லணும்னா 10 லட்சம் கோடி கடன் வாங்கி உருப்படியா எந்த வேலையும் செய்யறது இல்ல. ரோட்டுக்கு மண்ணு வேணும்னா நீ புது ஏரி வெட்ட வேண்டியது தானே. இருக்கிற ஏரியை 12 அடி ஆழத்துக்கு வெட்டுறான். நீங்க ஆசிரியர் பெருமக்கள், நீங்க சொல்றத உங்க வயசானவங்களுக்கு சொல்லுங்க, உங்க பெரியவங்க இருக்கிறாங்கல்ல மூத்தவங்க, அவங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இருக்குப்பா. ஒரு அதுதான் உங்க பெரியவங்களுக்கு உங்களை மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு வந்துதான் இப்ப அந்த தேவையில்லாத ஒரு சித்தாந்த குழப்பம் இருக்குது. இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை வாழணும்னா நாம் தமிழர் காலத்தின் கட்டாயம். அதனால அத சொல்லுங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. இது நீங்க போடுற வாக்கு நிச்சயமா விவசாய சின்னத்துக்கு போடுற வாக்கு ஒரு காலமும் இதா போகாது. நாங்க சட்டமன்றத்துக்கு உறுதியா அந்த தடவை போவோம். போகலனாலும் மக்கள் பிரச்சனைக்கு நிப்போம். வந்து ஒரே நிமிஷம் உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்றேன். நீங்க போன முறை இதுக்குதான் வாக்களிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதன் கண்ட பலனில இது கேளுங்க. நீங்க ஒவ்வொரு வாக்கு செலுத்தியும் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது, நான் போட்டு என்னப்பா ஆயிடும் அப்படின்றீங்களா? 5 தேர்தல்ல 5 சின்னம் எங்களுக்கு மாத்திட்டாங்க. ரெட்டை மெழுகுவர்த்தி, கரும்பு விவசாயி, இப்ப நீங்க போட்டதனுடைய விளைவுதான் நிரந்தர சின்னம். நிரந்தர சின்னம் எங்களுக்கு அசைக்க முடியாத சின்னம். நிரந்தரமா ஆக்குனது நீங்க போட்ட ஓட்டும் பொதுமக்கள் போட்ட ஓட்டும் தான். தமிழ்நாடு தமிழ் ஆளலாம் ஐயா. வெரி குட், அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. வாடகை எங்கேயாவது போய் ஓரமா பேச. நன்றி ஐயா. சரி, நன்றி நன்றி நன்றி.